எம்மா எம்மா அங்க பாரு நான் ஆசையா வளர்த்த எல்லோ ரோஸ் செடி இந்த ஆடு திங்குதுமா. ஆடு திங்குதுன்னு சொல்லிட்டு அத பாத்துக்கிட்டே இருக்க நீ வரட்டி விட வேண்டியதானே. சு சு அட போ என் ரோஸ் செடி திங்கத சுப்பா. அம்மா அது போக மாட்டேங்குதுமா. அதுல நின்னுட்டே ரோஸ் செடி தின்னுட்டே இருக்கு. இவங்க என்னத்த தான் ஆடு வளர்க்கலன்னு தெரியல வளர்க்கறவளுவ. வீட்ல கட்டி போட மாட்டேங்கறாளுவ. இப்படி வீடு வீடா போய் மேயிட்டுன்னு விட்டுடுறது. இது கம்பு எடுத்து துரத்துனா தான் போவோம்னு நினைக்கிறேன். எருவ மாட்டுல மழை வெஞ்ச மாதிரி எவ்வளவு துரத்துனாலும் போக மாட்டேங்குது. எம்மா நீ துரத்துனதுல அந்த ஆடு வேலைக்கு தாண்டி குதிச்சு கால் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி போகுது அது. உடையட்டும் நல்லா காலு. வைக்கிற செடி எல்லாம் அந்த ஆடு வந்து தின்னுட்டு போயிருது. எவ விட்டு ஆடுன்னு தான் தெரியல. இன்னைக்கு வரட்டும் எவ சண்டைக்கு வந்தாலும் பாத்துக்கிறிய ஒரு கை. ஆட்டை வளர்க்குறவள தோட்டத்துல போய் மேய விடணும். அடுத்தவ வீட்டுக்குள்ள கொண்டு மேய விடுறது. அது இருக்க செடி எல்லாம் தின்னுட்டு போயிருது. கழனி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போயிருது. தினம் அந்த ஆடு அட்டுழியம் பெரிய அட்டுழியமா இருக்கு. இன்னைக்கு எவ தான் வரான்னு நானும் பாத்துக்கிறேன். என்ன நம்ம ஆடு இன்னைக்கு நொண்டி நொண்டி வருது. என்ன சின்ன மாட்டுக்கு ஐயோ எவ்வளோ என் ஆட்டோட காலை உடச்சு அனுப்பியிருக்காளே. ஏ சின்ன பொண்ணு கொஞ்சம் இங்க வாயா. என்ன பத்ராலியக்கா ஏன் கூப்பிட்டிய? ஏன் ஆட்டோட காலை எவ்வளவு உடச்சு விட்டுருக்க பாத்துக்க. உனக்கு யாருன்னு தெரியுமா? எக்கோ இது உங்க ஆடா? என்னாச்சு சின்ன பொண்ணு? யார் அதோட காலை உடைச்சது? பத்திரகாளியக்கோ நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த ஆடு ராணி அக்கா வீட்டுல தான் செடியெல்லாம் மேய்ஞ்சிச்சின்னு சொல்லி பத்தி விட்டுட்டு இருந்தவ. ஆடு செடியை மேஞ்சா பத்தி விட வேண்டியதானே. அதுக்கு இப்படி அடிச்சு காலை உடச்சு விடுவாளாக்கும். இரு நான் போய் கேக்குறேன். எக்கோ எக்கோ நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்களா போய் கேக்குற மாதிரி கேளுங்க வேணா. இன்னைக்கு அந்த ராணிக்கு இருக்கு பாரு கச்சேரி. ஆடு செடியை மேஞ்சா பத்தி விட வேண்டியதானே. அதுக்கு காலையை உடைப்பவ காலை. இன்னைக்கு இருக்கு பாரு கச்சேரி. வாசின பொண்ணு. எக்கோ கோவப்படாதீங்க. பொறுமையா பேசுங்க எதா இருந்தாலும். இவனுங்களை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிபட்டு வராது. ஏ ராணி வெளியே வாணி. என்ன பத்ராலியக்கோ இங்க வந்து சத்தம் போட்டுட்டு அடக்கிய? அம்மா நீ ஏன் என் ஆட்டோட காலை உடைச்சு அனுப்புன? பத்ராலியக்கோ அது உங்க ஆடா? பூ மாதிரி ஆசையா வளர்த்த ரோஸ் செடியெல்லாம் அந்த ஆடு மேஞ்சிட்டு நினைச்சு அதான் நாங்க சும்மா பத்தி விட்டோம். அது வேலையை தாண்டி குதிச்சு காலை உடச்சிக்கிச்சு. நாங்க வேணும்னு பண்ணல பத்ராலியக்கோ. பிள்ளை ஆசையா வளர்த்த ரோஸ் செடியாச்சே அதெல்லாம் திங்குதுன்னு தான் பத்தி விட்டோம். ராணி நீ போய் சொல்லாத. ஏற்கனவே நமக்குள்ள இருக்க அந்த கோழி சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தானே நீ ஆட்டோட காலை உடச்சு விட்ட. பத்ராலியக்கோ நீங்க எப்படி பேசாதீங்க சரியா? என்ன பேசாதீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். அப்பனா நானும் பேசுவேன். அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கங்க. அன்னைக்கு நீங்க அப்படிதான் என் வீட்டு கோழி அடிச்சு தின்னுட்டு என்கிட்டயே சண்டைக்கு வந்தீங்க. ஆமா அன்னைக்கு உன் வீட்டு கோழி வந்து என் செடியெல்லாம் கிண்டி போட்டுட்டு போயிருச்சு. எப்ப பாரு உன் கோழிக்கு என் வீட்டு முத்தத்தை நாசமாக்குறதே வேலையா போச்சு. வேற அதை வெட்டி குழம்பு வைக்காம கொஞ்சம் வச்சுக்காவ. எங்க வீட்டு கோழி உங்க வீட்டுக்கு வந்து செடியை கிண்டி போட்டதுக்கே எங்க வீட்டு கோழியை குழம்பே வச்சுட்டிய. நாங்க என்ன உங்க ஆட்டை குழம்பா வச்சோம்? எம்மாடியோ இவியலுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை இருக்கா ஏற்கனவே? பத்ராலியக்கா சரியான ஆளுதான். கோழியவே குழம்பு வச்சிருக்குதே. ஐ சண்டை ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா டைம் பாஸ் ஆகும் நல்லா. அதெல்லாம் எனக்கு தெரியாது ராணி. இப்போ என் ஆட்டுக்கு நான் கால் கட்டு போடணும். எனக்கு மருந்து வாங்க காசு கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க வீட்டு ஆடை நீங்க தான் பத்திரமா கட்டி போடணும். அடுத்த வீட்ல வந்து மேஞ்சா பத்தி தான் விடுவாவ. என்ன தெருவுல ஒரே சத்தமா இருக்கு. என்ன சண்டை? ஏய் சின்ன பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டு நடக்காவும் தெரியுமா? வாங்க உமாக்கோ இப்பதான் வாரியலோ? ஆமா கோயிலுக்கு சண்டை அப்பதில இருந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம பத்ராலியக்காவோட ஆட்டோட காலை ராணி அக்கா உடச்சு விட்டாவலாம். அதுக்கு தான் இந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே கோழி சண்டை வேற இருக்கா. இப்ப ஆடு சண்டை வேறயா? அப்படியாக்கோ எனக்கு தெரியாது. இப்பதான் இவ சண்டை போடும்போது தான் இவ கோழி சண்டையும் சேர்த்து பேசிட்டு நடக்காவே. அப்பதான் எனக்கே தெரியும். ஆமா சின்ன பொண்ணு நம்ம ராணி அக்கா வீட்டு கோழி அவிய வீட்டுல போய் செடியெல்லாம் கிண்டி போட்டுச்சுன்னு பத்ராலி அக்கா அந்த கோழியை அடிச்சு தின்னு விட்டாவ. அப்ப பத்ராலியக்கா லேஸ் போட்ட பொம்பளை இல்ல என்ன? நமக்கு என்ன வந்தது சின்ன பொண்ணு? நம்ம சண்டையை வேடிக்கை பார்ப்போம் வா. பத்ராலியக்கோ இப்படி ரோட்ல நின்று சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? உமா நீயே கேளுமா. அவிய வீட்டுல அன்னைக்கு என் கோழி மேஞ்சதுக்கு அவிய என் கோழி அடிச்சு தின்னாவ. இப்போ அவிய வீட்டு ஆடு எங்க வீட்டு ரோஸ் செடியை தின்னதுக்கு நான் பத்தி விட்டேன். அதுல அதுவே காலை உடைச்சதுக்கு என்கிட்ட வந்து இப்ப காசுக்கு வந்து நிக்கிறாவ. உமா இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. உன் வீட்டு பூனை என் வீட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு போகுது. பண்டத்தெல்லாம் தின்னுட்டு போகுது. நான் எதாவது உன்ட்ட வந்து கேக்குறேனா? இல்லலா உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. நீ என்ன பத்ராலியக்கோ எனக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு நினைச்சியலோ? அப்புறம் நானும் உங்களை பத்தி பேசுவேன். நல்லா இருக்காது பாத்துக்கங்க பத்ராலியக்கா. என்ன உமா நீ இப்ப என்கிட்ட சண்டைக்கு வரியோ? எல்லாம் ஒண்ணு கூட சண்டைக்கு வரியலோ? என்ன சண்டை தசை மாறிடுச்சு? இன்னைக்கு நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் இருக்கு. நீங்க கத்துன உடனே பயந்துருவேன்னு நினைச்சிராதீங்க சரியா? என் வீட்டு கோழி உங்க வீட்ல வந்து முட்டை போட்டதே அந்த முட்டையை நீங்க தான் எடுத்து திங்குறீன்னு எனக்கு தெரியும். சரி ஒத்த மனசியாச்சியா தின்னுட்டு போட்டுண்டா நானும் எதுவும் கேட்காம விடுறேன். நீங்க என்னன்னா ஓவரா பேசுறீங்க. எல்லாம் உமா உன் வீட்டு கோழி முட்டையை நான் திங்குறேன் நீ பாத்தியோ? ஆமா என் வீட்டு கோழி எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டு பக்கம் தான் முட்டை விடுற நேரத்துக்கு வந்துட்டு போகுது. என் கோழி முட்டை விடுற நேரம் எல்லாம் உங்க வீட்டுல தான் நான் பாக்குறேன். உங்ககிட்ட கேட்டா உன் கோழி என் வீட்டு பக்கம் வரவே இல்லைன்னு சொல்றீங்க. சரி ஒத்த மனசியாச்சியா அந்த கோழி முட்டை எடுத்து தின்னுட்டு போட்டா நானும் விடுறேன். இப்ப பார்த்தா என் பூனை உங்க வீட்டுல வந்து பாலை குடிக்குது அதை குடிக்குது இதை குடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? எப்ப பாரு என்கிட்டயே சண்டைக்கு வாரி எல்லாரும் ஒண்ணா. உங்களுக்கு எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாள் சூனியம் வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. போங்க போங்க போய் வைங்க. என்ன சின்ன பொண்ணு நீ என்ன சண்டையில பங்கேற்கலையாக்கா? நம்ம எப்பவும் ஆடியன்ஸ் தான் பூமாரி.